वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. ஆச்சாரியர்களை பிரணாமம் செய்து வந்து அடியனுக்கு இந்த கட்டோபனிஷத்தில் சொர்க்க சப்தார்த்தம் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை இங்கே விஞ்ஞாபிக்கிறேன் தெரிந்த அளவு. இதில் நச்சிகேதனுடைய 3 பிரஷ்னங்களில் ரெண்டாவது பிரஷ்னம் இது. ஸ்வர்கே லோகே ந பயம் கிஞ்சன அஸ்தி ந தத்ர த்வம் ந ஜரயா பிபேதி உபே தீர்த்வா அசனாயா பிபாசே சோகாதிகஹ மோததே ஸ்வர்கலோகே சத்வம் அக்னிம் ஸ்வர்க்யமத்யேஷி மிருத்யோ பிரப்ரூஹி தம் சப்ததானாய மஹ்யம் ஸ்வர்கலோகாஹ அமிர்தத்வம் பஜந்தே ஏதத் த்விதீயேன விருணே வரேன அப்படின்னு இந்த 2 மந்திரங்கள் இரண்டாவது கேள்வியாக சொல்லப்பட்டுள்ளது அந்த உபனிஷத்தில். சாமான்யமாக இதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா, ஸ்வர்கே லோகே ஸ்வர்க்கம் என்கிற லோகத்தில் பயம் கிஞ்சன நாஸ்தி. ஏன் இல்லை அப்படின்னா, துவம் ந தத்ர பிரபவசி, நீ அங்கே இல்லை. ஏன் மிருத்யோ, அந்த மிருத்யோன்னு சம்போதனம் 2வது கேள்வியில் இருக்கு. அந்த மிருத்யுவான யமனை பார்த்து நச்சிகேத கேட்குறான், ஏ மிருத்யோ சொர்க்கலோகத்தில் பயம் இல்லைன்னு சொல்றா, ஏன்னா நீ அங்க இல்லையே, அதனால பயம் கிடையாது. அதனால ஜராதோ நபிபேதி, உனக்கு அங்க சக்தி கிடையாது. சொன்ன பிரபாவசி, உன்னோட சக்தி அங்க இல்ல, அதனால யாரும் பயப்படுறதில்லை. என்ன மாதிரி பயம்லாம் இல்லை அப்படின்னா, ஜரயா நபிபேதி, ஜராயுக்தன் நபிபேதின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு ஜராதோ நபிபேதி அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு பாஷிகாரர். ஜரா முதலிய மூப்பு முதலிய தோஷங்கள்னால யாரும் பயப்பட மாட்டாங்க. யாருன்னா அங்க இருக்கவா, அந்த லோகத்தில் இருக்கவா பயப்பட மாட்டா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். உபே தீர்த்வா, அதாவது இந்த அசனாயா என்று சொல்லக்கூடிய புபுக்ஷா பசி, பிபாசா தாகம், இது 2த்தையும் தீர்த்துவா கடந்து வந்தவதான் அங்க இருக்கா. சோகாதிக்காக மோதத்தே சொர்க்கலோகே, இந்த சோகங்கள்லாம் விட்டவாதான் அந்த லோகத்துல சத்துகாமனாகவும் சத்து சங்கல்பனாகவும் இருக்கார்கள் அப்படின்னு இந்த முதல் வாக்கியத்துக்கு அர்த்தமாச்சு. சஹா 2வது மந்திரத்தில் பார்த்தோம்னா சத்வம் அக்னி அப்படின்னு இருக்கு. சஹானா இந்த புராணங்கள்னால பிரசித்தமான நீ, சார்வஜனாக புராணங்களே பிரசித்தமான நீ அப்படின்னு பிரசித்தமான நிர்தேச பதமா இருக்கு. அதனால சத்வம்ன்றது விரோதம் கிடையாது. பிரசவ புருஷனும் மத்திய புருஷனும் எப்படி ஒன்னா வந்தது அப்படின்னு கேள்வி வராதுக்காக அந்த சஹான்றது பிரசித்தமான நிர்தேசமா பண்ணிட்டு, தொம்னா நீ, அப்படியான நீ, புராணங்களால் பிரசித்தமான நீ, ஸ்வர்கியம் அத்யேஷி எனக்கு, மஹ்யம் எப்படிப்பட்ட எனக்கு, ஸ்ரத்ததானாய மஹ்யம் ஸ்ரத்தையோடு உள்ள எனக்கு, ஸ்வர்கியம் ஸ்வர்கியம் அத்யேஷி, ஸ்வர்கியம் அப்படின்னா ஸ்வர்க பிரயோஜனகம், பிரத்யேகனால வந்ததுன்னு பாஷிகார் வியாக்கியானம் பண்றீங்க உபனிஷத் பாஷிகாரர். ஸ்வர்கியம் அக்னிம், சொர்க்க பிரயோஜனகம் அக்னிம், சொர்க்கத்தை பிரயோஜனமாக கொண்ட இந்த அக்னி வித்தையை எனக்கு உபதேசம் பண்ணு, அதையே எனக்கு சொல்லு. பிரப்ரூஹி, எனக்கு நீ சொல்லு. ஏன் இதுக்கு நான் உனக்கு சொல்லணும்னு கேட்கிறேன்னா, அங்க இருக்கவா தான் அமிர்தத்துவம் பஜந்தே, அதனால அதை எனக்கு நீ சொல்லு. ஏதது இப்படிப்பட்டதான இந்த கேள்விக்கான பதிலை எனக்கு நீ வரமாக கொடு அப்படின்னு நச்சிகேதஸ் யமனிடம் பிரார்த்தனை செய்கிறான் இந்த 2வது கேள்வியில. இப்போ இங்க என்ன விசாரம் அப்படின்னா, அங்க இருக்க விசாரங்கள் அப்படியே கிரமமா கொடுத்துருக்காங்களே. அதுல நிறைய இருக்கு கேள்வி 2 தான். சொர்க்க சப்தம் தான் நிறைய இருக்கு. ஆனா மந்திரத்துல இருக்க சொர்க்கத்தை சப்தம் வச்சுதான் கேள்வி பண்றா. ஏதது அக்ரே உச்சதேன்னு சொல்றீங்க. இதுல 4 தடவை சொர்க்க சப்தம் இருக்கு. இந்த 2 மந்திரத்திலையும் 4 தடவை சொர்க்க பதம் இருக்கு. ஸ்வர்கே லோகே, ஸ்வர்கலோகே, ஸ்வர்கியம், ஸ்வர்கலோகாஹ அப்படின்னு 4 இடத்துல இருக்கு. அதனால 4 தடவை எதுக்கு ஒரே சப்தத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
அதை வச்சுன்னு தான் மேலேயும் சொல்றேன், வியாக்கியானம் பண்றேன். சத்தியமத்யம் நச்சிகேத பிரஜானம் இருக்கு. ஆனா மந்திரத்துல வச்சுட்டு தான் கேள்வி கேட்கிறேன். அது மந்திரம் இல்லை. அது இந்த மந்திரம் இல்ல, கேள்வி இல்ல. கேள்வியில் இருக்க சொர்க்கத்தை எப்படி, அது பிரதிவச்சனங்கள். கேள்வியில் இருக்க வச்சு இப்போ இந்த விசார சரணி எப்படி இருக்குன்னா, இந்த இதுல 4 தடவை படிக்கப்பட்ட சொர்க்க சப்தம் பிரஷ்னத்துல 4 தடவை படிக்கப்பட்ட சொர்க்க சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அதுல சித்தாந்தம் முதல்ல சொல்லிவிடுறார், மோட்சஸ்தானம் பாஷிகாரர். அதுக்கு மேல பிரதான பூர்வபக்ஷம் வருது, இல்ல சொர்க்கம் லோகம் தான், ஜெகத் பிரசித்தமான லோகத்துல லோக விவகார பிரசித்தமான சொர்க்கம்ன்ற லோகம் இருக்கு, ஸ்தானம் அதுதான் அப்படின்ற, அதாவது சூரிய லோகத்துக்கும் துருவலோகத்துக்கும் மத்தியவர்த்தியான ஒரு லோகம் இருக்கு, அதுதான் சொர்க்கம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்ற சித்தாந்தமா பூர்வபக்ஷியை சொல்றான். அதுக்குள்ள கேள்விகள்லாம் இருக்கு. நீ சொல்றியோ இல்லையோ, மோட்சபரம் சொல்றியோ இல்லையோ, மோட்சபரம்னா எந்த விற்த்தினால, டைரக்டா இன்டைரக்டா, சக்தியாவா லட்சணையாவா, எப்படி சொல்ற நீ? சக்தியா சொல்லணும்னால் சொல்ல முடியுமா, லட்சணையானா சொல்ல முடியுமா? ரெண்டுத்திலையும் பாதகம் இருக்கு அப்படின்னு விசாரம் பண்றேன். அதுக்கப்புறம் பிரதான சித்தாந்தம் வரும். இந்த பிரதான சித்தாந்தத்துக்கு உபயோகியான சில மீமாம்சா அதிகரணங்கள்லாம் இங்க எடுத்துட்டு இருக்கார் உபனிஷத் பாஷ்யக்காரர். அதுல முதல்ல சொர்க்காமாதிகரணம், அடுத்தது பரிஹிராஜ்யாதிகரணம், அதுக்கப்புறம் புரோத்காத்திர அதிகரணம், அதுக்கு இன்னும் நிறைய அதிகாரம்லாம் எடுத்திருக்கார். எனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சது மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா புரிஞ்சுதான் தெரியாது, யதார்த்தமா புரிஞ்சுது, அதனால இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ருதிகளுக்கு இந்த பிரஷ்னத்திலேயே குணாஷ்டக பிரஷ்னம் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பிரஷ்னத்திலேயே குணாஷ்டகத்துவம் பிரதிபாதிக்கலாம் பண்ணப்பட்டதுனால ஏஷா ஆத்மா அபகதபாத்மான்ற சொல்ல சாந்தோகிட்ட சொன்ன ஜீவனிஷ்டமான குணாஷ்டகம் இருக்கு, அதை பிரதிபாதனம் பண்றதா இருக்கு மாதிரி கேள்வி இருக்கு, சொல்லியமா இருக்கு. அப்படின்னால அந்த கேள்வி எங்க ஒட்டும் அப்படின்னா சித்தாந்தத்துல தான் ஒட்டும். ஏன்னா நிர்தய பிரீதியானது சத்தியசங்கல்பத்தெல்லாம் சொர்க்க லோகத்தில் வச்சிருந்தோம்னா அதுக்கு வராது. அதனால இது குணாஷ்டகத்துவம் பிரதிபாதனம் பண்ணிட்டோமே ஆனால் இந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு மோட்சம்ன்ற அர்த்தம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில உபனிஷத்துலேருந்து இல்லாத வெளியில் ஒரு விஷயம், மோட்சம் தான் சொர்க்க சப்த வாச்சியம்ன்றதுல நையாயிகால் எப்படி சொல்றா அப்படின்னு ஒரு ஏன்னா அந்த காலத்துல இந்த விசாரம் வரல, அவருக்கு அப்புற காலத்துல தான் அது வந்தது. அதனால அதுவும் கொஞ்சம் உபோத்வலகமா இருக்கட்டும்னு கடைசியா சேர்த்திருக்கேன். இப்போ முதல் பூர்வபக்ஷம் வருது, 4 தடவை படிக்கப்பட்ட சொர்க்கம் சொல்றது என்ன அர்த்தம்? அது என்ன 4 தடவை, அது முதல்ல காமிச்சிருக்கேன். சொர்க்கேன்றது சொர்க்கலோகே, சொர்க்கம் சொர்க்கலோகான்னு. இப்போ பூர்வபக்ஷம் என்ன அப்படின்னா, சொர்க்கலோகான்றதுன்னா லோகம்ன்ற அர்த்தமா, நிரதிசய பிரீத்தின்னு சொல்லக்கூடிய மோட்சம் அர்த்தமா அப்படின்னு கேள்வி. இதுல பூர்வபக்ஷி யாருன்னு கேட்டா அப்பய தீட்சிதர், சித்தாந்தி நம்போ. ஏன்னா பாஷையில் அப்பய தீட்சிதானா மற்ற மட்டும் தான் சொல்றது, இதுல கொட்டேஷன்ல கொடுத்துருக்கேன் மேல, அதை பார்த்து சொல்றேன். இப்போ சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இது அத்தியாத்ம சாஸ்திரத்துல படிக்கப்பட்டதான சப்தமா இருக்கு. அத்தியாத்ம சாஸ்திரத்துல படிக்கப்பட்ட சப்தத்துக்கு உத்கிருஷ்டமான பலம் தான் சொல்லணுமே தவிர்த்து நிகிருஷ்டமான பலத்தை சொல்லக்கூடாதுன்ற காரணத்தினால மோட்சபரத்தும் சொன்னா சுலபமா இருக்கும். முதல் சமாதானம். பாஷ்யக்காரரும் ஸ்வர்க்கம் அக்னின்ற இடத்துல நிர்ஜய பிரீதின்னு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரதிவச்சனத்துல கூட மோட்ச சாதனமான அக்னி வித்தியை தான் உபதேசம் பண்றார் யமன். சொர்க்க சாதனமான அக்னி வித்தியை உபதேசம் பண்ணல. சொர்க்கத்துக்கு அக்னி வித்தியை சாத்தியமே கிடையாது, சாதனமே கிடையாது. அப்போ மோட்சத்துக்கு சாதனமான அக்னி வித்தியை உபதேசம் பண்ற யமனுக்கு என்ன தாற்பயம்? கேள்வி புரிஞ்சுனா பதில் சொல்ல முடியும், கேள்வி ஒன்றும் பதில் ஒன்றா இருந்தா தப்பா போயிடுவேன். அதனால மோட்சன்று இவன் அதான் கேட்கிறான்னு புரிஞ்சுண்டு அதுக்கு சாதனமான அக்னி வித்தியை உபதேசம் பண்றதுனால சொர்க்க சாதனம், சொர்க்கம்ன்ற லோகம் சாதனம் இது அர்த்தமா இருந்ததுனால் சொர்க்க சாதன அக்னி வித்தியை உபதேசம் பண்றவே மாட்டான் யமன். அப்போ இந்த சொர்க்க மோட்ச சாதனமான அக்னி வித்தியை உபதேசம் பண்ணதுனாலேயே அவனுடைய கேள்வியில படிக்கப்பட்ட சொர்க்க சப்தமும் மோட்சத்துல தான் தாத்பரியம்னு தெரியுதுன்னு இந்த 3 முக்கியமான அம்சங்கள் சித்தாந்தத்துல முதல்ல சொல்லப்படுறது. இதுக்கு மேல பிரதான பூர்வபக்ஷங்கள் வருது தீட்சிதருது. எப்படின்னா நையாயிகள் ஒன்று சொல்லுவா, எந்த சப்தமானது எந்த அர்த்தத்துல பகுசா அபாதிதமாக பிரயோகப்படுத்தப்படுகிறதோ அந்த சப்தத்துக்கு அதான் வாச்சியம் அர்த்தம் அப்படின்னு சொல்றார். ஸ்வரசதா யாதிஷ சப்தா யாதிஷ அர்த்தா பிரதீதே தாதுஷ சப்தோல்லேகி பிரதி தாதுஷார்த்த வாச்சகத்துவம் அப்படின்னு சொன்னபடினால ஸ்வரசமான எல்லாரும் லோகத்துல பிரயோகம் பண்ற எல்லா சப்தமும் எதுல இருக்கு அப்படின்னா
இந்த சொர்க்கம்ன்றது அர்த்தத்தில் லோகத்துல அர்த்தத்தில் இருக்கு, நீ சொல்றது எப்படி சொல்ற அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து கேட்கிற எப்படி கேட்கிற அப்படின்னா, முக்கிய விருத்தினால சொல்றியா அமுக்கிய விருத்தினால சொல்றியா அப்படின்னு கேட்டேன். முக்கிய விருத்தினால மோட்ச வாச்சகத்துன்றது, அதாவது மோட்சத்தை சொல்லக்கூடியதுன்றது வராது. ஏன் அப்படின்னா ரெண்டும் தனித்தனியா சொல்லப்படுறது. மோட்சம் வேற பதத்தினால சொல்லப்படுறது, சொர்க்கம் வேற பதத்தினால சொல்றது, ஆனா ஒரே இடத்துல சொல்லப்படுறது. சொர்க்காபவர்க்க மார்காபியாம் வேதம் சொல்றது, சொர்க்க மார்க்க அபவர்க்க மார்க்கம் தனித்தனியா பிரிச்சு சொல்றது. சொர்க்கம் மோட்சம் ஒன்னா இருந்ததுன்னா இந்த துவந்தமே வராது. முதல்ல பேதேகளும் சொந்தமே வர முடியாம போயிடும். அதனால சொர்க்காபவர்க்க மார்காபியான்னு ஒட்டாது முதல்ல. அதே மாதிரி சொர்க்காபவர்க்கையோ இங்கேயும் சொந்தம் ஒட்டாது. ஏன்னா சொர்க்க அபவர்க்கம் பேதேன்னு விபதேசம் பண்றார். இங்கேயும் இங்கேயும் வராது. சஸ்வர்கஸ்யாதன் மீமாம்ச சாஸ்திரத்துல சொன்ன சூத்திரப்படி செவினி சொன்ன மாதிரி அங்கேயும் சொர்க்கம் சொன்னதுல லோகத்தை சொல்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அபவர்க்க பிரதித்வந்தியான அது விருத்தமான இருக்கக்கூடியதான இந்த சொர்க்கத்தை தான் சொல்றதே தவிர்த்து மோட்சத்தை சொல்ற மாதிரி இல்லையேன்னு முதல் தோஷம். ஒரே பிரகடனத்துல ஒரே பதங்கள் சொர்க்க அபவர்க்க மார்காபியான் ஒரே பதம் இருக்கு. சொர்க்க மார்க்க அபவர்க்க மார்காபியான்னு சொல்லணும். சொர்க்க மார்க்கம் சொன்னாலே போதுமே, மோட்ச மார்க்கம் சொன்னா எதுக்கு சொர்க்க அபவர்க்க மார்காபியான் சொந்த சமாசம் பண்ணேன். பேத சொர்க்க மார்க்க அபவர்க்க மார்க்கஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ அப்படின்னு வரணும். வராது, பேதமே இல்லையே. நீ சொர்க்கமோ தான் அப்பவர்க்கம் ஒன்று தான் மொத்தத்தில். அவ சொல்லல, பாஷை எடுத்திருக்கு, இந்த சுத்தி எடுத்திருக்கு அப்படின்னு 3 சுத்தி லைனா எடுத்திருக்கு பாஷைகர். அதுல 3 சேர்த்து கடைசியா சொல்லிட்டு பிரதித்வந்திதையா அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு யுக்தி. இன்னொரு யுக்தி இருக்கு. என்ன யுக்தினா, லோகத்துல பிரசித்தி எங்க இருக்கு பாருங்க. த்ருவ சூரியாந்தரே எத்து நியுதானி சதுர்தச ஸ்வர்கலோக ச கதிதா லோக சம்ஸ்தான சித்தகைன்னு இருக்கு. துருவலோகத்துக்கும் சூரியலோகத்துக்கும் நடுவுல ஒரு லோகம் இருக்கே, அந்தரே நடுவுல இருக்கே நியுத்தானி சதுர்தச, அந்த சதுர்தச நீத பரிமிதமான ஒரு லோகம் இருக்கே, அதுதானே ஸ்வர்கலோகம். சஹ ஸ்வர்கலோகா கதிதா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புராண பிரசித்தி இருக்கிறதுனால, என்ன புராணம் தெரியல, அவர் எடுத்திருக்க அந்த புராணத்தில் இருக்கு. ஆகரத்தில் அதுக்குதான் 20 நிமிஷம் சுவாமி 20 நிமிஷம் அடிச்சுட்டு இருக்கோம் போட்டோம் மேலே வச்சு. அப்புறம் புராணத்தில் இருக்கு. அந்த லௌகிக வைதிக விவகாரங்கள் அப்படியே இருக்கு. அதனால மோட்சஸ்தானம்ன்றது வராது அப்படின்னு முக்கிய விருத்தினால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். அமுக்கிய விருத்தினால் வரட்டுமே அப்படின்னா, அமுக்கிய விருத்தி எப்ப கல்பிக்கணும்? முக்கிய விருத்தியில பாதகம் வந்தாதான் அமுக்கிய விருத்தி கல்பிக்கணும். எப்படியாலும் கங்காயம் கோஷம் நம்ம சொல்றோமோ அதை மாதிரி பார்த்துக்க வேண்டியது இங்கேயும் சொல்லிட்டு. அதனால முக்கியார்த்தத்துல பாதகமே வராத போது எதுக்கு அமுக்கிய விருத்தி கல்பிக்கணும்? முக்கியார்த்தமே சொர்க்க லோகம், அதுல பாதகமே இல்லாத போது எதுக்கு அமுக்கிய விருத்தி கல்பிக்கிறேன்னு கேட்கிற. முக்கியார்த்தத்துல பாதகம் எப்படி வரலாம்? இந்த இடத்துல இந்த விசார பிரஷ்னத்துல முக்கியார்த்த பாதகம் எப்படி வருது அப்படின்னு கேட்டா 3 விதமா ஒரு அபய தீட்சர் கேள்வி கேட்கிறார். ஜராமரண ராஹித்ய அமிர்தத்துவ பாக்வாதிகம் பாதகம் அப்படின்னு முதல்ல. ஜராமரண ராஹித்யம் ஜரயா ந பிபேதி அப்படின்னு சொல்ல. ஜரா ஆதி அல்ல, ஜரா சப்தத்துக்கு இந்த மரணாதி அபாவெல்லாம் கூட அர்த்தம் வச்சுக்கணும். அப்போ ஜராமரண ராஹித்யம் சொல்லப்படுறது, அமிர்தத்துவம் பஜந்தே அமிர்தத்துவ பாக்வம் சொல்லப்படுறது இப்படின்னு முதல் தோஷம். இது வராதுன்னு சொல்றியா? பிரதிவச்சன கத ஜராமிருத்யு சரணம், பிரதிவச்சனத்துல ஜராமிருத்யு தீர்த்வா அப்படின்னு யமன் சொல்றார். அப்போ இந்த பிரதிவச்சனத்திலையும் இந்த ஜராமிருத்யு சரணம் சொல்றது அதனால சொல்றேன்னா சொர்க்கலோகப்படி திருப்பி வந்துருவானே, இந்த ஜராமிருத்யு சரணம் பண்ண முடியாது, அதனால பாதகம் சொல்ல வரையா? இல்ல க்ஷயிஷ்ணு ஸ்வர்கஸ்ய சர்வகாம வினிமுக்த, அதாவது எந்த காமனையும் இல்லாத ஒரு நச்சிகேதத்தினிட க்ஷயிஷ்ணுவான, அதாவது நாசத்தை அடையக்கூடியதாக இருக்கக்கூடிய சொர்க்கம் தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒட்டாதே. அவன் எதையுமே விரும்பாதவனாச்சே, சொர்க்கத்துன்ற எப்படி விரும்புவான்? அதனால அதுவும் வராது அப்படின்னு சொல்றியா அப்படின்னு 3 கேள்வி கேட்டு இந்த மாதிரி 3 பாதகமும் வராது அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படின்னா
சொர்க்கலோகத்தில் சொன்னப்பட்டதற்கே அந்த ஜராமிருத்து சரணங்கள்லாம், அந்த அமிர்தத்துவ பாக்தம்லாம், அதெல்லாம் ஆபேட்சிக அமிர்தத்துவ பாக்தம் தான். நத்து யசாசன நிரதிசய பிரீதியான அது அங்கே சொல்லப்படலை. ஏன்னா அப்படிதான் இருக்கு அங்க ஸ்மிருதியில, ஆபூத சம்பளவம் ஸ்தானம் அமிர்தத்துவம் ஹி பாஷ்யதே அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அஜீரியதாம் அமிர்தாம் அமிர்தானாம் உபேத்திய அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் சொர்க்கத்தை சொல்லப்படுறது. அங்கேயும் அமிர்தத்துவம் இருக்குன்னு சொல்றது. அப்படின்னா இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இதெல்லாம் இந்த இது அதாவது ஆபேட்சிகம், அந்தந்த காலத்துக்கு ஏற்றது போல அமிர்தத்துவங்களை அடைவான். திருப்பி வந்தோம்னா வந்துடலாம். அப்போ இது கவுனமா எடுத்துன்னு போயிடணும். இங்க அமிர்தத்துவ பாக்தம்ன்றது எது சொல்லப்பட்டதோ அது கவுனம் அமிர்தத்துவம் தான், தவிர்த்து முக்கிய அமிர்தத்துவம் கிடையாது அப்படின்னு எடுத்துன்னு போனோம் அப்படின்னு. இதுல முக்கியமான ஒரு மீமாசா நியாயம் சொல்றேன். விசேஷணானுசாரேன விசேஷத்தை அன்னிசாரணம் பண்ணக்கூடாது. விசேஷானுசாரேன தான் விசேஷத்தை அன்னிசாரணம் பண்ணணும். அப்படி இல்லாம போயிட்டீங்கன்னா தேவதத்தோ அபிரூபா அப்படின்ற இடத்துல யஜ்ஞதத்தனும் அபிரூபம் சொல்லிட்டு போயேன். விசேஷ அனுரூபமா வச்சுட்டு யஜ்ஞதத்தனும் அபிரூபம் சொல்லிட்டு போயிட்டேன். விசேஷத்தை மாத்தி சொல்லலாம்னா யஜ்ஞதத்தனும் அபிரூபனா ஆயிடுவான். விசேஷத்தை அனுசரிச்சு பண்ணியனால் யஜ்ஞதத்தன் அபிரூபனா இல்லை. ஆனா விசேஷணத்தை அனுசரிச்சு விசேஷத்தையும் மாத்தலாம்னு சொல்லிட்டீங்கன்னால் அப்ப யஜ்ஞதத்தனும் அபிரூபனா ஆயிடுவானே. அதனால இப்படி சொல்ல முடியாது. விசேஷத்தை அனுசரிச்சு விசேஷானுசாரேனைவ விசேஷணஸ்ய அன்னிசாரணம் கர்த்தவியம் நது விசேஷானுசாரேன விசேஷணானுசாரேன விசேஷஸ்ய அன்னிசாரணம் அப்படின்னு சொல்றது. அதனால முதல் கல்பம் கிடையாது. குணாக பவந்தி பிரதானம் நியமானம் அங்கானி அபகர்ஷந்தி. அதான் அந்த அந்த நியாயம். த்விதீய கல்பே தூஷணம். ரெண்டாவது கல்பம் என்ன சொன்னா அப்படின்னா, இந்த பிரதிவச்சனத்துல சராமிருத்து தரணங்கள்லாம் இருக்கே அப்படின்னு கேட்டா அதெல்லாமும் பாதகம் கிடையாது. ஏன் அப்படின்னா அதனால அங்க ஏன் பாதகம் கிடையாது அப்படின்னா, பிரம்ம வித்யா ஹேதுத்துவம் அதுக்கும் தானே இருக்கு. சொர்க்கலோகத்தில் இருக்கவனுக்கும் பிரம்ம வித்யா ஹேதுத்துவம் இருக்கிறதுனால உபே அந்த சராமிருத்யு கரண ஆசிரியத்துவம் அவனுக்கும் வந்துருமே. அதனால ஜராமிருத்யூ தீர்த்தான்னு சொன்னனால இதுவும் விரோதமே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்ற. அதனாலேயே கரோதி தத்யேன புனர்ன ஜாயத்தேன்னு சுத்திக்கும் விரோதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். மூணாவது கல்பத்தில் சொல்லச்சே சொல்றேன். நீங்க நிறைய மீமாசா ஞானங்கள சொல்றீங்க, அது அப்படியே இருக்குன்றீங்களா? சரி. அதாவது உபக்கிரமாதிகரம் பிரதானம் இதான். உபக்கிரமாதிகரண நியாயத்தினால பிரதம படித்தமான சப்தத்துக்கு தான் பிராபல்யம் ஒத்துக்கணும். ஸ்வர்க லோக சப்தம் முதல்ல படிக்கப்பட்டிருக்கு. உபசம்ஹாரத்தையும் சொர்க்க லோகம் படிக்கப்பட்டிருக்கு. அப்ப நடுவுல படிக்கப்பட்டதை மீதி ஸ்வர்கே அப்படி ஸ்வர்கியம்ன்ற பதத்துக்கலாம் கூட. இதுல முக்கியமான விசாரம் இந்த ஸ்வர்கியன்ற அம்சத்தை தான். சொர்க்க பிரயோஜனம் அக்னி அதுதான் விசாரமா இருக்கு. அப்ப இந்த சொர்க்கம்ன்றது என்ன அப்படின்னா உபக்கிரமோபசம்ஹார நியாயத்தினால மத்தியபடித்தமா இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் கூட லோகபரமா தான் வியாக்கியானம் பண்ணணும். அதனால முக்கியார்த்த பாதம் கிடையாது. முக்கியார்த்த பாதம் இல்லாத போது எதற்கு அமுக்கியார்த்தத்தை நீங்க ஒத்துக்கிறீங்கோ அப்படின்னு தீட்சிதனுடைய கேள்வி கேட்டு அது சித்தாந்தம் சொல்லிட்டு சொர்க்க சப்தத்துக்கு முக்கியமான அர்த்தத்தினாலதான் மோட்சவாசித்தம் உண்டு அப்படின்ற. ஏன் அப்படின்னா 3 யுக்திகள். பூர்வ மீமாசையில சொர்க்ககாமாதிகரணத்துல சொர்க்க சப்தத்துக்கு நிரதிசய பிரீதி தான் அர்த்தம் சொல்றா. நாகரிகீத விசேஷ நியாயத்தினால ஜாதி வாச்சகத்தை எப்படி சொல்றாளோ அதே மாதிரி சொர்க்க விசிஷ்ட திரவிய வாச்சகத்துவம் வேண்டாம், லோக வாச்சகத்துவம் வேண்டாம், ஆகிருதிகர நியாயன. அதனால இப்படியே சொல்லலாம். முதல் யுக்தி. பிரச்சுர பிரயோகம் இருக்கேன்னு கேட்டா அவர் பிரச்சுர பிரயோகம் இல்லாட்டி போனாலும் கூட பரிராஜ்யாதிகரணத்துல எப்படியானால் அசம்ஸ்கிருதமான பரிக்கும் ஆஜ்யத்துக்கும் பிரயோகம் பண்றாளோ ஜாதி வாச்சகத்துவ பிரயோகம் பண்றாளோ அதே மாதிரி பிரயோகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற. மூணாவது யுக்தி பௌராணிக பரிகல்பித்த ரூடியை காட்டிலும் ரூடியானது அனாதரணீயமா இருக்கு. ஏன்னா சாங்கியால் எப்படி அவ்யக்த சப்தத்துக்கு ரூடி பண்ணாலோ அதை நம்ம எப்படி ஒத்துக்காம போறோமோ அதே மாதிரி இது ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு 3 யுக்திகள். இல்ல சொர்க்ககாமாதிகரணம் என்ன சொல்றது அப்படின்னா நாகரிகீத விசேஷ நியாயத்தினால ஜாதி வாச்சகம் தான், வியக்தி வாச்சகம் கிடையாது அப்படின்னா சரிண்ணா. அதுல பார்த்தசாதி மிஸ்ரருடைய சொன்ன ஒரு முக்கியமான அர்த்தம் முக்கியமானதில்ல. அவரோட வாக்கியம் இருக்கு. நிரதிசய பிரீதிரே சொர்க்க சப்தார்த்தா சந்திர அப்படி சொல்றீங்க. தேசாதிகந்து அனுமேயம் அப்படின்ட்டு அவர் லட்சணையா கூட சொல்லல. அவர் அனுமேயம் தேசாதி அர்த்தம் வராது
அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு பிரச்சுர பிரயோகம்ன்றது இந்த பரிராஜாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனால அங்கேயும் வேண்டாம். அடுத்தது பரிராஜ்யாதிகரண சித்தாந்தம் தான். ஏகதேசோபி யோ திருஷ்ட சப்தா ஜாதி நிபந்தனா ததத்யாகாத் ந தஸ்யாஸ்தி நிமித்தாந்தரம் பிரவೃತ್ತಿ நிமித்தம். அந்த பிரவೃತ್ತಿ ஏகதேசம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா போதும். அந்த சப்தம் இதுதான் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கொஞ்சமாவது எங்கேயாவது ஏக பிரயோகம் இருந்தாலும் கூட பிரயோகம் அந்த இடத்துல இருக்கே ஜாதி வாச்சகமா இருக்கே, அதே மாதிரி இங்கேயும் இருக்கு ஜாதி வாச்சகமான பிரீதி வாச்சகமா சொர்க்க பிரயோகம் பகுத்திர திருஷ்யதே அப்படின்னு சொல்றதுனால பிரச்சுர பிரயோகா பாவத்தினால சக்தி கிடையாதுன்னு நீ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புரோத்காத்திர நேரத்தில் அதுதான் சொல்றேன். அங்க ரூடிக்கு அங்க பிரேது ஹோதுஷ்சமசா புரோத்காத்திருனாம் அப்படின்ற இடத்துல பகுவச்சனாத்து ஹோதுஷ்சமசான்னு சொல்லப்பட்டிருக்கு. பகுவச்சனம் இல்லையே, ஒத்தம் தானே இருக்காங்க. புரோத்காத்திருனாம் சொல்றதுல உத்காத்தா ஒத்தர் தானே இருக்கார். பகுவச்சனம் இருக்கே, இது எப்படி கொண்டு போறது அப்படின்னு கேட்டா இந்த அப்பசுப்பிரமணியங்கள்லாம் இருக்க ஒரு 4-5 பேர் இருக்காளே அவளை சேர்த்து சொல்லிக்கோ. அவளோட சேர்த்துமா அபசுப்பிரமணியன் திரயாணாம் சசுப்பிரமணியனம் சதுர்ணாம். சுப்பிரமணியனை விட்டுட்டு இவாளெல்லாம் எடுத்து எப்படி ரூடியை விட்டுட்டு எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிச்சுட்டு இப்ப விரோத பரிகாரம் எப்படி பண்றது அப்படின்னா, எங்கேயுமே பிரவೃತ್ತಿ இல்லைன்னா, அதாவது சொர்க்க சப்தத்துக்கு எங்கேயுமே பிரயோகம் இல்லைன்னா நீ சொன்னது சரியா, ரூடி தியாகம் பண்ண வேண்டாம்லாம். ஆனா பிரயோகம் இருக்கு. எப்படி? தஸ்யாம் இரண்மய கோஷா சொர்க்கோலோகோ ஜோதிஷாவிருத்தா பிரம்மவிதா சொர்க்கம் லோகம் இத ஊர்தம் விமுக்தாக அப்படின்ற இடங்கள்லாம் மோட்சத்தை தான் சொல்றது. இதை சொல்லி சொர்க்க சப்தமானது மோட்சத்தை சொல்றதா இருக்கு, இது இல்லை. அதனால இந்த பகுஸ்ருதிகள் சொர்க்க சப்தத்தை மோட்சபரமாவே சொல்றதுனால பிரயோகமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த பிரயோகங்களால புராண பரிகல்பிதமான ரூடியானது அனாதரணீயமா தான் இருக்கு அப்படின்னு விரோத பரிகாரம் பண்ண அவளும் அப்படியே வியாக்கியானம் பண்ணிருக்கா. அத்வைதிகளே கூட இந்த இந்த பிரகரணத்திலேயே திரிநாச்சிகேத ஸ்தயமேத விதித்வா ஏவம் வித்வான் சினுத நாச்சிகேத இடத்துல என்ன பண்ணிட்டான்னா சொர்க்க சப்தத்துக்கு என்ன பண்ணிட்டான்னா வைராஜம் அர்த்தம் பண்ணிட்டா. வைராஜம் விராட் தேசம் வைராஜம் அர்த்தம் பண்ணிட்டா. சொர்க்கலோகத்தை விட்டுட்டா. நீங்களே அப்படி தானே பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, வைராஜம் என்ன அர்த்தம்னா சொர்க்க சப்தத்துக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தம் என்னதுன்னு பார்க்கணும். சொர்க்க சப்தத்துக்கு பிரவೃತ್ತಿ நிமித்தமானது சூரியலோக ஊர்துவர்த்தித்வம் தான். துருவ அந்தரவர்த்தித்தை நான் எடுத்துட்டேன். அதுல இருந்து சூரியலோக ஊர்துவர்த்தித்து தான் சொல்றேன். அது விராட் லோகத்துக்கும் இருக்குது. அதனால எனக்கு அப்படி பார்த்தா எனக்கும் தான் இருக்குது அப்படின்ட்டு. சூரியலோக ஊர்துவம் பரமபதத்துலான் இருக்கு, எனக்கும் தான் இருக்குது. அதனால சொர்க்க லோகான்றதுக்கு பரமபத பிராப்தாகன்னு வியாக்கியானம் பண்றேன். அதனால இந்த உங்களுக்கும் இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றது, லோகத்தை விட்டுட்டு வேற இடத்துல வியாக்கியானம் பண்ணது இருக்கு. அதனால லோகம்தான் அர்த்தத்துல இது கிடையாது, நிர்பந்தம் கிடையாதுன்ட்டு. இதுல நெய்யாய்களோட சம்மதி கடைசியில என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபனீத்தஞ்ச இல்ல அதுக்கு அதை வச்சு நெய்யாய்கள் அதுக்கு மேல் பங்கி நெய்யாய்கள் இருக்கு. சத் சுகம் சொப்பதாஸ்பதம் அப்படின்னு சொல்லிருக்கு. இல்ல கதாதர பட்டாச்சாரியர் சொர்க்கவாதத்துல துக்காசம் பின்னத்வா துஷ்டு சுகத்வா வச்சுன்னே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒண்ணு விட்டா கூட லட்சணா தான் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ சுகத்வா வச்சுன்னு சுகத்துல தான் சக்தி சொல்றேன். அது இந்த துக்காசம் பின்னத்வா கூடிய மொத்த எல்லாம் விசேஷங்கள் இதுல என்ன தெரியுது அப்படின்னா நிர்தய பிரீதி சுகம்னு கிடைக்கிறது. அப்போ சுகம் தான் அதுக்கு அர்த்தம்னு கிடைக்கிறது தவிர்த்து இது அர்த்தம் கிடையாது. இதுல கடைசியா ஒண்ணு குணாஷ்டகம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அந்த குணாஷ்டகமானது அந்த வாக்கியத்துல சோகாதிகா அப்படின்றதுனால கடைசி 2 விஷோகம் தெரியப்படுது. முதல்ல சொன்னதுனாலேயே முதல்ல என்ன சொல்ற அபகத பாத்மத்துவமானது பயம் நாஸ்தி அப்படின்னு சொல்றீங்க. அதனாலே அபகத பாத்மத்துவம் அதெல்லாம் கிடைச்சு கொடுத்து. ஏன்னா நான் எப்போ கீழ்ந்து இந்த பாப்பங்கள்ல நான் எப்போ கீழே விழுவேணுன்ற பயம் அவனுக்கு கிடையாதுன்ற சொன்னதுனாலே அபகத பாத்மத்துவம் கிடைச்சு கொடுத்து. அசனாயா அபிபாசன்னு சொன்னதுனால விஜிகத்சா அபிபாசா ரெண்டும் கிடைச்சு கொடுத்து. சொர்க்கலோகே மோதத்தே அப்படின்னு சொன்னதுனால சத்தியகாமத்தும் சத்தியசங்கப்பத்துலாம் கிடைச்சு கொடுத்து. அதனால குணாஷ்டக பிரதிபத்தி தான் இங்க கிடைக்கிறதுனால அமுக்கியார்த்தம் நீ வச்சிருந்தாலுமே கூட முக்கியார்த்தத்துல பாதம் இருக்குதான் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் சொர்க்கத்துல முக்கியமான அர்த்தத்துல சொர்க்கம் நீ வச்சிருந்தாலும் கூட அதுல ஒட்டாது.
அதனால் அமுக்கியத்தினால் சொல்ல முடியும், முக்கியமானத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு உபய பாஷிகாரர் இதை முடிச்சார். நமஸ்காரம். சொல்லும்போது பாடான கல்பம் தான் நிஜாயிமை சாதிச்சிருக்கு. இங்கே வந்து வித்த பண்ணமான சரீதி இது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது மோட்சம். மோட்ச விஷயம் தான் அங்கே அது அப்போ வரைக்கும் வேற சொர்க்கம். சொர்க்க சப்தம் சொர்க்கம்னு சப்தத்துக்கு தான் அர்த்தம். சொர்க்க சப்தத்துக்கு அர்த்தங்க. சொர்க்க சப்தம் சுகம் தான் அர்த்தம். மோட்சம் வேற. சொர்க்கம் வேற. அவன் மாத்திரம் சொர்க்கம் வேற, மோட்சம் வேற. நடுவில் ஒரு விஷயம் என்னன்னா சொர்க்காபவர்காபியாம் அந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் இருக்கிறதுனால அபவர்க பிரதித்வந்தி சொர்க்கா உச்சத்தையே ஒரு வாக்கியம் சொன்னார். அதுக்கு எடுத்த சூத்திரம் சஸ்வர்கஸ்யாத்துன்னு எடுத்தார். சஸ்வர்கஸ்யாத்துன்னு ஜெயின சூத்திரம் அபவர்க பிரதித்வந்தி சொர்க்கத்தை சொல்லலை. பூர்வீமாம்சா சித்தாந்தத்தில் அபவர்க்கமே ஒன்று கிடையாது. அப்படியே ஒரு கேள்வி. ஆனால் ஆபரேஷன் பாஷ்யத்தில் அபவர்க பிரதித்வந்தின்னு இருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டால் பூர்வீமாம்ச வியாக்கியாத்தாக்கள்னா வந்து ஆனந்தமய மோஷத்தை உத்தரவிட்டார். 2 விதமான மோஷத்தை பாரசாஸ்திர விஷயம் சொல்லியிருக்கார். நித்திய சுகாபிவியக்தி, நித்திய சுகாபிவியக்தி மோட்சான மோஷத்தை உத்தரவிட்டார். சர்வ துக்க துவம்சா மோஷா அதையும் 2 மோஷத்தையும் உத்தரவிட்டார். அதை வச்சிருந்து அதுக்கு பிரதித்வந்தி தான் இந்த சொர்க்கம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். கேட்டால் ஐக்கியசாஸ்திரம் சொல்கிற நம்ம பட்சத்தில் சஸ்வர்கஸ்யாதுங்கிறது வந்து மோட்சத்துக்கு பிரதித்வந்தியான சொர்க்கம் தான். கேட்டால் உபனிஷத் பாஷைக்கு சமயம் பண்ணுவோம். ஒரே ஒரு விஷயம் இருக்கு. சௌத சூத்திர வியாக்கியானத்தில் பஞ்சோபகாரஞ்ச அக்னி ஆக்னி சொர்க்கதானஸ்ய கல்பசூத்திரத்தில் பஞ்சஹோதாரஞ்ச ஆக்னி சொர்க்கதானஸ்யன்னு ஒரு சூத்திரம். ஆசன்யான்மா மந்திராத்மாகி கஸ்யாத விசிஸ்தியாதி புறா பிரார்த்தனாக்கிறதுக்கு முன்னாடி ஹோமம் பண்ண வேண்டியது சொல்லணும். அந்த இடத்துல பஞ்சஹோதாரஞ்ச ஆக்னித்ரே சொர்க்க காமஸ்யம் சூத்திரம். அதுக்கு அபரிமித நிஷ்டேசவாச்சித்வாத் சொர்க்க சப்தஸ்யன்னு அவன் வியாக்கியானம் பண்ணிட்டான். அபரிமித நிஷ்டேசவாச்சித்வாத் சொர்க்க சப்தஸ்ய. அதனால் நமக்கு அவளும் சோகம்தான். எஸ்வயா சகசிரஸ்வர்கா இதையோ எஸ்வயா வினான்னு சீதையுடைய இதில் எதிர்த்து நம்ம பெரியாழ்வார்னு நம்ம சொல்கிறோம், ராமாண்டார்னு சொல்கிறார். அவர் வியாக்கியானத்தில் அஸ்யார்த்தகான்னு சொல்லி ராமாண்டார் வியாக்கியானம் பண்ணிருக்கார். அவர் பெரியாழ்வார் கல்பசூத்திரம் வியாக்கியாத்தாக்கான பெரியாழ்வார் தேசியம் சாட்சினால ராமாண்டார் தான் அவர்னு ஒரு அபிப்பிராயம். அதில் அவருடைய விற்த்தியில் வந்து எஸ் சுவர்க காமஸ்யாது ச பஞ்சகோதாரம் புரா பிரார்த்தனுராஜ் ஆக்னீதே ஜுகியாத் இது சொர்க்கசப்தஸ்ய அபரிமித மோக்ஷவாச்சித்வாத். இது நமக்கு அனுகூலமாக கூட சேர்த்துக்கோம். சம்பத்சர சுவர்கோலோகா இது காலாத்மக பிரம்மரூபாந்தர பரத்வாத் மோக்ஷார்த்தம் சர்வதா யத்ன கர்த்தவியம். அதனால் அவளும் இந்த சொர்க்க சப்தத்தை மோக்ஷம். அபவர்கான மோக்ஷம் எப்படி சொல்கிறாங்க? அபவர்கா சப்தஸ்ய மோக்ஷா. இந்த வர்க்கத்தில் 3 திரிவர்க்கத்தில் இல்லாது அபவர்க்கம். அப்படியே சொல்லுங்க. திரிவர்க்கா யஸ்மாத் சஹ அபவர்க்கம். பிரயோகம் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகுது. அது எல்லாத்துக்கும் சம்பந்தம் வந்து அந்த சம்சார சம்பந்தம் இல்லாமல் போகுது. சம்சார சம்பந்தம் இல்லாத போகிறது 2. பாஷாண கல்பமான மோட்சம் பாஷாண மாதிரி இருந்தாலும் கல் மாதிரி இருந்தால் கூட சம்சார சம்பந்தம் இல்லை. நம்ம சித்தாந்த வேதாந்த சித்தாந்தத்தில் சொல்கிற மாதிரி அது வந்து ஆவிர்பாவம் அபகரபாவசத்வாதிகளுக்கெல்லாம் ஆவிர்பாவம் வந்தாலும் அபவர்க்கம் தான். சுரூபாவிர்பாவம் தானே அபவர்க்கம். நம்ம அபவர்க்கம் தான் இது சம்சாரம் இல்லையா அங்கதான் வரும். அதனால சாமி அதனால பாஷாண கல்ப மோட்சத்தை பற்றி விசாரிச்சு அவன் சிவலீலார்த்தவர்கள் நீலகிரி நினைச்சிட்டார். அயமேதத்தில் வாக்கியார்த்தம் பண்ணினா அப்போ ஒரு விஷயம் சொன்னார். எல்லாரும் கௌதவரை பார்த்து உங்கள் சித்தாந்தப்படி என்ன ஆகும்? அகல்லைக்கு மோட்சம் கிடைச்சிருக்கு.
ஆகையினால பதி துரோகம் பண்ணா மோட்சம் தான் உங்க சித்தாந்தமான்னு கேட்டா கௌதமரை கௌதம வாயத்திறக்க போயிட்டாரு. இதுல திருக்குறள் ஆண்டவன் அடிக்கடி சாய்க்கிற வழக்கம். இதுல காளிதாசனுடைய பிரயோகத்துல 12வது சர்க்கத்துல பிரபுமுஷத்துல यस्मात् गुणेन रसायनं गदासा இருக்கு. இது சுவாமி வந்து பாந்தவ பத்மநாபஸ்ய பாதுகா கேளி வம்சவஹ அஹல்யா தேக நிர்மாண ஏஷு தீர்க்க தபச பரிகிரகா வாசவ க்ஷணகளத்ர. நம்ம சித்தாந்தத்தை தெரியாத அவர் சொல்ற வழக்கம். இது வந்து பாஷாண தப்பம் மோட்சம்னு கௌதமர் எழுதினார் இல்லையோ, அதனாலதான் சபிச்சுட்டார். பாஷாணமாக போயிடுறது. அது வேடிக்காடியான் ஒண்ணுதான். பெருக்கரண சுவாமிக்கு ஒரு ஸ்லோகம் சாய்ப்பார். பினாக பணி பாலேந்து பஸ்ம மந்தாகினி ததான்னு கதம் அபவர்க்கப்பிரதா சிவகான்னு கேட்பார். பவர்க்கம் முழுக்க இருக்கு அவங்கிட்ட, கதம் அபவர்க்கம். சுபாஷ் ராமாயண சுதால சுவாமிதான்